ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போது எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் அண்ணனோட மகளுக்கு பர்த்டே. அப்போ குழந்த ஆசைப்பட்டா நீங்கள் எல்லோரும் வரணும்னு, அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். இனி அங்கே போய் நம்ம பர்த்டே அவளுக்கு கேக் வெட்டுறது, அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த ரோட்டு சைடில் உள்ள டீ ஷாப்பில் போய் ஒரு டீ குடித்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி நாங்களும் டீ குடிக்க வேண்டி இறங்கிட்டோம். அப்படி எல்லாருமே டீ ஷாப்பில் வந்து ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ஸ்நாக்ஸு, டீ, பூஸ்ட்டு, பிளாக் டீ எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாம் டேபிள் வந்துடுச்சு. அப்படி டீ எல்லாம் சாப்பிட்டு அடுத்த ட்ராவலுக்காக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு வழியாக நம்ம கேரளாவுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் நம்ம பர்த்டே வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்ன ஃபன்னி நடந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. நீங்கள் இதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்த்டே வீட்டுக்கு நாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நிறைய பலூன் டெக்கரேட் எல்லாம் பண்ணுது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் மிஸ் ஆகிருந்தாங்க. அவங்கள வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோருமா கொஞ்சம் பேசி எடுத்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே கேக் கட்டிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பர்த்டே கேலாம் ரெடி ஆகிட்டா, அவ்வளோ ரெடியாகி எல்லாமே கேக் வெட்ட ரெடி ஆகும்போது நம்மளோட 2 பேர் முக்கியமானவங்க வர வேண்டி இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க வீட்டில் அழகான ஷோகேஸ் சொல்லுவாங்கல்ல, அதில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லாருமே வந்ததும் நம்ம பிள்ளைக்கு கேக் கட் பண்ணுறதுக்கான டேபிள் செட்டிங்ஸ் எல்லாம் கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி கேக் கட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவளுக்கு இன்னும் எத்தனாவது பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா 10வது பர்த்டே. அவளுக்கு தேவையான கேக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோ ரெடி ஆகி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம், இனி உடனே கேக் கட்டிங் தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கேக் கட்டிங் முடிஞ்சதுமே நம்ம பர்த்டே கேளுக்கான கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கேக் கட்டிங் கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிஞ்சதுமே ஃபேமிலி எல்லோரும் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிஞ்சதுமே எங்கள் பிள்ளைங்க அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வெளியில் ஒரு டான்ஸும் பாட்டுமா அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் பாட்டு எல்லாமே முடிஞ்சதுமே இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எங்கே என்னென்ன பரோட்டா பிரியாணி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அப்பளம் சிக்கன் கேசரி பாயசம் அப்படி எல்லாமே வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிள்ளைங்களையும் பர்த்டே கேர்ளு அவளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டோம். ஃபைனலி எல்லா டான்ஸு பாட்டெல்லாம் முடிஞ்சு நம்ம ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டாங்க. நானும் பரோட்டா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தராக விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நல்லபடியாக குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு பிள்ளையை சந்தோஷப்படுத்தி சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.